யுகயுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 22. ஜெய் தன்னுடைய கோட்டினை எடுத்து போட்டு கண்ணாடியில் ஒருமுறை பார்த்தவனது கண்கள் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த அகல்விழியின் சட்டையை பார்த்தது. அவன் அன்று அந்த சட்டையை கலட்ட சொன்ன சூழ்நிலை ஞாபகத்திற்கு வந்தது. அப்போது அவளை பார்த்து எந்த உணர்வும் வரவில்லை என்றாலும் அதை வீட்டிற்கு எடுத்து வந்து அந்த இரத்த துளிகளை கழுவிவிட்டு எடுத்தவனுக்கு அது அவள் ஞாபகமாக தன்னிடமே இருக்கட்டுமென்று எடுத்து வைத்திருந்தான். அப்போது அவளை பிடிக்கும் என்று மட்டுமே நினைத்திருந்தான். காதலிப்பான், கல்யாணம் செய்து கொள்வான் என்கின்ற எந்த கற்பனையுமே எண்ணமுமே இல்லாதிருந்தான். அதன் பின்பு அதை அவன் வெளியே எடுக்கவே இல்லை. அவளோடான அந்த வாழ்க்கையை சுகித்து வாழ்ந்தானே, அந்த வாழ்க்கை அவனுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தையே தரும் என்று சிறிதும் கூட மனதில் தோன்றவில்லையே. இப்போது அதை பார்த்ததுமே அவளது ஞாபகம் நெஞ்சை பிசைய, அவள் செய்த செயலோ மூளைக்குள்ளிருந்த வெறுப்பை சுட்டி காட்டியது. உடனே நக்கலாக ஒரு உதட்டு சுளிப்பில் அது கொடுத்த வேதனையை மறைத்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அவனை பார்த்த தனுஷோ அப்படியே ஆச்சரியப்பட்டு போனான். பெரிய பாஸ், நீங்களா இது? உங்களுக்கு இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ண வருமா என்ன? ஃபார்மல்ல அசத்துறீங்க, புது மாப்பிள்ள மாதிரியே இருக்கீங்க. அந்த கடைசி வார்த்தையில் சட்டென்று முகம் மாறி போயிற்று. அவனது கண்களில் கோபம் தெரியவும் தனுஷ் மெதுவாக யோசித்து, ஐயையோ, ஏற்கனவே கோபத்தில் சுத்திட்டு இருக்கிற சிங்கத்தை சொரிஞ்சு விட்டுட்டோமே, இதுக்கு இன்னைக்கு என்ன திட்டு விலக போகுதோ நமக்கு என்று யோசித்து நிற்கும் பொழுதே தன்னை நிதானப்படுத்தி கொண்ட ஜெய்யோ வேக வேகமாக வெளியே நடந்தான். அதே ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் திவாவும் அவன் பின்னேயே நடந்தான். ஆஹா, 2 பேரும் ஒன்று போலவே கிளம்புறாங்களா? போய் ஜாயின் பண்ணிக்க தனுஷே, இல்லை விட்டுட்டு போயிட போறாங்க என்று வேக வேகமாக ஓடியவன் பார்த்தது இருவருமே தனித்தனியாக தனித்தனி காரில் ஏறிக்கொண்டிருந்ததைத்தான். இப்ப யார் கூட நான் தொத்திக்கிட்டு போறது என்று யோசித்து இரு கார்களுக்கும் நடுவில் போய் நின்றிருந்தவனை பார்த்தவர்களோ, தனுஷ், நீ நடந்தே காலேஜுக்கு வந்துரு. நடந்தா? எந்த காலேஜுக்கு பாஸ்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்று திவாவும், இன்ஜினியரிங் காலேஜ் என்று ஜெய்யும் சொன்னான். 2 காலேஜுக்குமா? நான் எங்க வர்றது? அது உன்னோட விருப்பம், வரலைனாலும் பிரச்சனை இல்லை. அப்புறமா டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும்போது சொன்னா போதும். அப்ப நீ சரியா சொல்லிட்டா மட்டும் போதும் என்று விட்டு அவனை விட்டுவிட்டு அப்படியே கிளம்பி விட்டனர். ஆமா, இப்ப பிரச்சனை எந்த காலேஜில் நடக்குதுன்னு தெரியலையே. உன் புல்லட்டை எடுறா, 2 காலேஜுக்கும் போய் தனித்தனியா பார்த்துருவோம் என்று அவனது வண்டியை எடுத்துக்கொண்டு முதலில் வந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள் நுழைந்தான். அவன் நுழையும் பொழுதே அங்கே மாணவர்கள் கூடி நின்றிருந்தனர். அதை கவர் பண்ண மீடியாக்களும் சுற்றி போலீசாரும் பாதுகாப்பிற்காக நின்றிருந்தனர். அதை பார்த்த தனுஷுக்கோ இதை பார்த்ததுமே ஏதோ பெருசா நடந்த மாதிரி இருக்குதே. அதான் இவ்வளவு சீக்கிரமா 2 பாஸ்களும் கிளம்பி வந்திருக்காங்களா? அடே, உனக்கு இன்னைக்கு அடி கன்ஃபார்ம்டா. மேற்பார்வை இருந்தும் பிரச்சனை வந்திருக்குனா இது உனக்கே தெரியலனா என்னடா என்று உள்ளே புகுந்தவனின் கண்ணில் ஒரு பெண் சத்தமாக முழக்கமாக பேசி கொண்டிருக்க, அதை ஏதோ டிவி சேனல் லைவாக ஒளிபரப்பி கொண்டிருந்தனர். இவதான் இந்த பிரச்சனைக்கே முக்கிய புள்ளியா இருப்பாளோ? இருடி, உன்னை வந்து வச்சுக்கிறேன் என்று உள்ளே நுழைந்தான் தனுஷ். ஏற்கனவே ஜெய் உள்ளே செல்லும் பொழுதே அவனது காரை மறித்து நின்று கொண்டனர். அவனோ, இறங்கவெல்லாம் முடியாது, உள்ள போய் விசாரிச்சுட்டு தான் பேசுவேன். என்ன நடந்தாலும் என்ன வந்து என் ஆஃபீஸ் ரூம்ல பார்க்க சொல்லுங்க என்று அப்படியே காரில் இருக்கவும் தான் வேறு வழியின்றி கரஸ்பாண்டன்ட் ஆகிற்றே என்று மாணவர்கள் உள்ளே விட்டனர். அதிலேயே நெஞ்சுக்குள் கோபம் கொப்பளிக்க அதை வெளிக்காட்டாதவாறு அப்படியே உள்ளே நுழைந்தவன் பிரின்சிபாலிடம் பேசிவிட்டு உடனே மீட்டிங் ஹாலில் போய் அமர்ந்து கொண்டான். நான் இந்த கல்லூரிகளை ஆரம்பிக்க காரணமாக இருந்த அதே போன்ற சம்பவம் நான் நடத்தும் கல்லூரியலா? இது எப்படி வந்தது? யார் கொடுத்த தைரியம் இது என்று கை முஷ்டிகளை இறுக்கி காற்றில் வீசி அவன் முன்பாக வந்து தனுஷ் நின்றான். பாஸ், இது கூட பார்க்காம என்னடா புடுங்கிட்டு இருந்த நீ? அறிவிற்கா? உனக்கு கொடுத்த வேலையே இதானே, அதையே செய்யாம என்ன டேஷுக்கடா வேலை பார்க்குற? என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியாது பாஸ். நேற்று வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போனேன். ஒரு பிரச்சனையுமே இல்லையே. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கம்ப்ளீட்டா எல்லா பிளாக்கையும் பார்த்துட்டனே, இல்லையே. ஒரு இடத்துல புகார் இல்லைனா ஒன்று அதை மறைச்சிருக்கணும், இல்லை நல்லா போயிட்டு இருக்கணும். இந்த 2ம் தவிர வேற எதுவுமே இருக்காது. 2ஆவதை யோசிச்சவனுக்கு முதல்ல உள்ளது ஏன் யோசிக்க வரல? அது நான் ஃப்ரீயா விடு. இங்க மட்டும்னா பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த காலேஜ்லயும் அதே பிரச்சனை. அப்படின்னா பிரச்சனையை தூண்டி உருவாக்கி இருக்கணும் என்று இவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே எல்லா லெக்சரரும் ப்ரொஃபஸரும் ஹெச்ஓடியும் என்று எல்லோருமே வரிசையாக வந்து உட்கார்ந்து விட்டனர். மாணவிகள் யார் மீது புகார் சொன்னார்களோ அவர்கள் 4 பேரை மட்டும் தனியாக அழைத்தான். உங்க மேல ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? சார், அவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க சார். எப்படி சொல்றீங்க அது பொய்ன்னு? அது வந்து நாங்கெல்லாம் அப்படி இல்லை சார். எனக்கெல்லாம் இவங்களை விட பெரிய பெரிய பொண்ணுங்க இருக்காங்க சார். நாங்கள் எப்படி சார் அவங்கள தப்பாக பயன்படுத்திக்க முடியும்? அதுவும் மார்க்குக்காக போய். அப்படியா? ஓகே, உங்களை நம்பிட்டேன். என்ன இருந்தாலும் நான் உங்கள் பக்கம் தானே நிற்கணும்.
நீங்கெல்லாம் பிஹெச்டி டாக்டரேட்னு வாங்கினவங்களாச்சே. 10 வருஷமா இங்க வேலை பார்க்குறீங்க. உங்களை நம்பித்தான் ஆகணும். தேங்க்யூ சார் என்று நால்வருமே போய் உட்கார்ந்து கொண்டனர். இப்போது எழுந்த ஜெய்யோ, இங்க நான் நிக்கிறதுக்கும் இந்த காலேஜை வாங்கி அதை நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கும் காரணமே ஒரு பொண்ணு தான். இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. அந்த புகார் கொடுத்த பெண்ணை இங்க கூட்டிட்டு வாங்க. அவளோட நிக்கிற அத்தனை மாணவர்களையுமே இங்க கூட்டிட்டு வாங்க. சார் சார் அது சரி வராது சார் என்று பிரின்சிபல் எழுந்து சொல்லவுமே அவரை ஜெய் பார்த்த பார்வையிலேயே அவர் நடுங்கி போய்விட்டார். அவனது கண்கள் சிவந்து விட்டது. அவனது பார்வையோ உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் என் முன் எழுந்து பேசாதே என்பது போல எச்சரிக்கை செய்தது. அடுத்த 10வது நிமிடத்திலேயே 10:50 மாணவ மாணவிகள் நின்றிருந்தனர். இங்க பிரின்சிபல் சார், மற்ற லெக்சரர்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லுங்க. இன்னைக்கு லீவை டிக்ளேர் பண்ண சொல்லிடுங்க. அப்புறம் வெளியே நிற்கிற போலீஸையும் போக சொல்லிடுங்க. நானே இதை முடிச்சுக்கிறேன் என்றவன் எல்லோரையுமே அனுப்பிவிட்டு உண்மையை விசாரித்தான். அதற்கு ஒருவருமே பதில் சொல்லாமல் அமைதியாகவே நின்றிருக்க தானாகவே ஒருத்தி முன்னே வந்து நின்றாள். அதை பார்த்த தனுஷோ, யாருடா இந்த முந்திரி கொட்டை? அங்கே டிவி சேனல்காரங்கிட்டையும் இவத பேட்டி கொடுத்தா, இங்கேயும் கையை தூக்கிக்கிட்டு வந்து நிற்கிறா என்று அவளை மேலும் கீழுமாகவே பார்த்தான். நீ என்று யோசனையோடு அவளிடம் கை நீட்டி ஜெய் கேட்டான். என் பேரு தன்ஷிகா சார். நான் இங்கே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன். உதவியில் படித்தா மார்க்குக்காக இதே மாதிரி சாருங்க கிட்ட எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணுமா என்ன? அதுவும் கொஞ்சம் பின்புலமே இல்லாத யாருமே இல்லாத வீட்டு பிள்ளைங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப இளக்காரமாக இருக்கா சார். ப்ராஜெக்ட் நோட்ஸ்ன்னு கொண்டு போனால் கூட பின்னாடி தடவுறது, கை வைக்கக்கூடாத இடத்துலலாம் கை வைக்கிறதுன்னு ரொம்ப டார்ச்சர் சார். இவங்க பண்ணதில் என் கூட படித்த 2 பேர் படிப்பையே இந்த வருஷம் விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம், இந்த படிப்பை நம்பித்தான் அவங்க இருந்தாங்க. அவள் சொல்லி முடித்த அடுத்த நொடியே 4 பேருக்குமே பலார் பலார் என்று அடி விழுந்தது. அடுத்து உடனே திரும்பி தன்ஷிகாவிடம், நீ சொன்னதெல்லாம் ஓகே, ஆனால் போலீஸில் புகாரை நீ கொடுக்கலையே, கொடுத்த பொண்ணு யாரு? அவ வரல சார். அவங்க அப்பாவை யாரோ மிரட்டினாங்களாம். உண்மையை வெளியே சொன்னா கொன்னுடுவோன்னு, கேஸை வாபஸ் வாங்கணும்னு இந்த மாதிரியெல்லாம் மிரட்டியிருக்காங்க. அப்படி கேஸை மட்டும் வாபஸ் வாங்கலைன்னா கொன்னுடுவோன்னு மிரட்டலெல்லாம் வந்திருக்கு சார். அதான் பயந்து போய் அவங்க வரல சார். ஓஹோ, மிரட்டினாங்களாமா? யார் இந்த தொடநடுங்கி படித்த பைத்தியங்களா என்று 4 பேரையுமே கை காட்டி கேட்டான். அவன் அடித்ததுமே கோபத்தில் இருந்தவர்கள் இப்போது அவன் அசிங்கமாக திட்டவுமே, அதுவும் மாணவர்கள் முன்பாக திட்டவுமே உடனே, சார் இப்படி லெக்சரர்ஸ் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தது? நாங்கள் கமிஷனர்கிட்ட போவோம் சார். அதனடா, யாராக இருந்தாலும் புகாரை கொடுப்பேன்னு தானே சொல்லுவானுங்க. ஆனால் இவனுக்கு என்ன கமிஷனர்கிட்ட போகிறேன்னு சொல்கிறானுங்க என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கே உள்ளே வந்து அவன் நினைத்த எதிரியே நின்றார். என்ன நம்பியார் மகனே, நீ காலேஜ் நடத்துகிற லட்சணம் உலகத்துக்கே தெரியுது. இப்படித்தான் பொம்பளை பிள்ளைங்களை வச்சு வேற ஏதாவது பண்ணுறியோ? அடுத்த நொடியே கமிஷனர் சட்டையை பிடித்திருந்தான் ஜெய். அவனது கையை எடுத்து விட்டவரோ, எப்போவுமே ஒருத்தன் தோத்துக்கிட்டே இருக்க மாட்டான். உன்னால் கீழே விழுந்தவனுக்கு உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் மறுபடியும் எழுந்து வருவான். அதை நீ மறந்துட்டியே என்று தன்னுடைய காதை தடவிக்கொண்டே பேசிக்கொண்டிருந்தார். கமிஷனரின் ஒரிஜினல் குணம் தெரியாத தன்ஷிகாவோ, சார் நாங்கள் போலீஸில் புகார் கொடுத்துருக்கோம். நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் பாக்ஸ்லலாம் எழுதி போட்ட பிறகும் கூட நடவடிக்கை எடுக்கலை சார். அப்புறம் விசாரிச்சு பார்த்தா இதில் கரஸ்பாண்டும் உடனேன்னு தெரிய வந்துச்சு. அவருக்கும் இங்கேருந்து தான் பொண்ணுங்களை அனுப்புறதா சொல்கிறாங்க சார். அதை கேட்டதுமே ஜெய் பிரின்சிபாலை சப்பென்று அறைந்து விட்டான். அதை ஒருவருமே எதிர்பார்க்கவில்லை. உங்களை பிரின்சிபலாக வச்சது இதுக்குத்தானா சார்? உங்களை நேர்மைக்காகத்தான் இங்கே வேலைக்கு போட்டு கொடுத்தேன். இப்படி ஒரு புத்தியை காமிச்சிட்டிங்களே. ஜேசி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு ஜேசி. அதை கேட்ட கமிஷனரோ அவனை பார்த்து நக்கலாக சிரித்தார். எல்லாம் ஏன் வினதாண்டா என்று சொல்வது போன்றே இருந்தது அந்த சிரிப்பு. உடனே தன்ஷிகாவை பார்த்து, இதை உன்கிட்ட சொல்ல சொல்லி பணம் தந்தது யாரு என்று ஜெய் கேட்டான். சார், நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை சார். இதோ நிற்கிறாங்களே அந்த ப்ரொஃபஸருங்க. நாங்கள் எதுத்தா சொல்கிற வார்த்தையே இதுதான். அதுவும் இந்த வருஷம் ரொம்ப பண்ணுறாங்க சார். முடியலை, அதான் போலீஸில் சொல்லுவோன்னு சொன்னதுக்கு இப்படியெல்லாம் பதில் சொன்னாங்க சார். அதற்குள் கமிஷனரோ அந்த 4 பேரையும் விசாரிக்க வேண்டும் என்று அழைத்தவர் தன்ஷிகாவையும் கூட அழைத்து விட்டார். அவள் சரி என்று போவதற்கு தலையாட்டவுமே, தன்ஷிகா என்று ஒரு அதட்டலான குரல். அதில் பயந்து போய் திரும்பி பார்த்து அவனுடைய பார்வையிலேயே பயந்து தன்னுடைய தோழியின் கையை பிடித்து கொண்டாள் அவள். இங்கிருந்து எந்த மாணவியும் என்னோட அனுமதி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது, புரியுதா என்று கட்டளையிட்டான். உடனே கமிஷனரை பார்த்து, நீங்க அவங்க 4 பேரையுமே அழைச்சிட்டு போங்க, நல்லா விசாரிங்க. தனுஷ், உன் ஃபோன் நம்பரை இங்கிருக்க எல்லாருக்கும் கொடுத்துரு. இனி எந்த விதமான கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நேரடியாகவே சொல்லலாம் என்கிட்ட. அப்புறம் ஹாஸ்டல்லையும் இதை கொடுத்துரு. அங்கிருக்க பெண்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு விசாரிச்சிரு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லை சார். தன்ஷிகா, யாராவது ஏதாவது சொன்னா அது உண்மையா பொய்யான்னு தீர விசாரிக்கணும், சரியா? அது எத்தனை நம்பிக்கைக்குரியவங்களா இருந்தாலும் சரி.
புரியுதா? ம், சரி சார் என்றவளோ, சார் அந்த 2 பேர் படிப்பை விட்டுட்டு போனாங்களே அவங்களையும் ஏற்கனவே நீ சொல்லும்போதே தகவல் அவங்களுக்கு போயிடுச்சே. அவங்க படிப்புக்கு நான் உத்தரவாதம் நான் கொடுக்கறேன், போதுமா என்றவன் தனுஷை அழைத்து ஏதோ பேசியவன் யாருக்காகவும் நிற்காமல் திவா சென்ற கல்லூரிக்கு சென்றான். இங்கே எல்லாவற்றையும் இப்போது தனுஷ் தான் பார்த்து கொண்டான். என்ன செய்ய வேண்டும் என்று எல்லா கட்டளைகளையும் தனுஷிற்கு சொல்லிவிட்டான் என்பதால் இனி பம்பரமாகவே செயல்பட வேண்டியதுதான் அவனது வேலையே. அப்போது தனுஷோ மனதிற்குள்ளாக, பெரிய விஜயசாந்தின்னு நினப்பு, ஜெயசிபாசியே தப்பா பேசி டிவியில பேட்டி கொடுத்ததும் இல்லாம அவரையே எதிர்த்து நிக்கிறா. இருடி இரு, உன்னை நான் வச்சு செய்யலைனா தனுஷ் இல்லடி, அந்த 4 நல்லி எலும்பையும் உடச்செடுக்கிறேன் பாரு. நல்லி எலும்பை மட்டும்தான் நீ பாத்தியா தனுஷு என்று அவனது மனசாட்சியே அவனிடம் கேட்டது. அது கொஞ்சோண்டு அழகா வேற இருந்தா அவ்வளவுதான் என்று தன்னுடைய மனசாட்சியை கூண்டில் அடைத்துவிட்டு தன்னுடைய வேலையை ஆரம்பித்தான். திவா சென்ற கல்லூரியிலும் மாணவிகளின் மீது ஏற்படுத்தும் சுரண்டல்கள் தான் பிரச்சனையே. அதனால் அங்கேயும் மீட்டிங் வைத்துவிட்டு வீடு வந்த ஜெய் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தான். என்ன ஜெய், பழைய ஞாபகமா? எந்த பிரச்சனையால நாம இந்த நிலைமைக்கு ஆளானமோ அதே நிலைமைய அதே பழிய நம்ம மேல மறுபடியும் போட்டு நம்மளையே அழிக்க திட்டம் போட்டிருக்காங்க. இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும் என்று முடிவாக சொல்லியவன் அதற்கான வேலையில் இறங்கிவிட்டான். பெங்களூருவில் ஹாலில் இருந்த டிவியில் வந்த தமிழ் செய்தியை பார்த்த அனிதாவோ, பாத்தியா, இவனுக்கு கொலகாரனுக்கு மட்டும் இல்ல பின்பித்தனுங்களும் போல. இவனுக்கு நடத்துற காலேஜ்லயே இப்படிலாம் நடக்குதே பாரு. யாருக்கு தெரியும், இவனுங்களே அதை செய்யறானுங்களோ என்னவோ. இவன் பொண்டாட்டின்னு நீ யாருகிட்டையும் சொல்லிடாதென்ன என்று அனிதா வேறு திட்டிக் கொண்டிருந்தார். அம்மா, உனக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம இப்படிலாம் பேசாதன. அவங்கெல்லாம் அப்படி இல்ல, பொம்பளைங்க விஷயத்துல கண்ணியமானவனுங்க, சரியா? அது எனக்கு தெரியும். இதுல ஏதோ சதி நடந்திருக்குமா? ஆமாமா, இப்படியே சொல்லிக்கிட்டு நல்லவனுங்கன்னு. நல்லவன் தான் உன்னை விரட்டி விட்டுட்டானோ? ஆசை தீர்ந்ததும் உன் மேல பழிய போட்டு கொண்டு வந்து விட்டுட்டான் பாரு. எல்லாத்தையுமே தலை முழுக்கிட்டு வேண்டாம் அடுத்த வாழ்க்கையை பாருனாலும் கேட்டியா நீ? இப்போ உனக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். ப்ளீஸ்மா, அதையே நீ சொல்லிக்கிட்டு இருக்காத. ஜெய்யை தவிர யாருமே என் வாழ்க்கையில வேண்டாம். அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அப்பாவை கொன்னது அவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் நான் பண்ண தப்பால அவன்கிட்ட நெருங்க முடியாம இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் அவன் மட்டும் எனக்கு போதும் என்று எழுந்து சென்று பால்கனியில் நின்றவளுக்கு இப்போதே ஜெய்யினை பார்க்க மனது துடித்தது. ஆனால் அவனோ என்னை பார்க்க கூட விரும்ப மாட்டானே என்று ஏங்கியவளின் கண்ணீர் வடிந்து நெஞ்சை தொட்டது. ஆனால் அவனோ இதெல்லாம் ஞாபகத்திலேயே இல்லாதவன் போல வேறொரு முக்கியமான காரியத்தில் இருந்தான். அடுத்த நாள் காலையிலேயே பேப்பரில் தலைப்பு செய்தியே இதுதான். நேற்று 4 கல்லூரி பேராசிரியர்கள் மாணவிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குவதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் இன்று 4 பேரும் லாக்கப்பிலேயே தற்கொலை செய்து கொண்டனர். அவர்களது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இந்த விபரீத முடிவு என்று செய்தி வந்திருக்க, அதை பார்த்த தன்ஷிகாவோ தன்னுடைய நெஞ்சில் கை வைத்து அப்படியே அதிர்ந்து போய் நின்றுவிட்டாள். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.